வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரோஸ்ட் ஒரு 2 பேருக்கு கன்ஃபார்மு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, இன்னொன்று முக்கியமாக வியனா. ஃபஸ்ட்டு வியனா பற்றி பார்ப்போம். கூல் டாஸ்க்கு 24/7 டாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா போயிட்டு வார்டன் ரூமில் போய் ஒளிறாங்களாம். ஒளிஞ்சிருந்து அங்கே பேசினதை வந்து மறுநாள் இங்கே சுபிக்ஷா வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் பார்வதி பார்த்துட்டாங்க. பார்வதி பார்க்கும்போது அவர் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். இவங்க வந்து அங்கே சும்மா மேக்கப் ஏதோ பண்ணுறதுக்கு சும்மா க்யூட்டாக ஏதோ பண்ண வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது பெரிய தப்பு. இதில் மறுநாள் காலையில் முதல்ல கம்ப்ளைண்ட்டை வாசிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த வியனா தான். என்னன்னு இங்கே கனி டீச்சர்கிட்ட வந்து தமிழம்மா அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வார்டன் வந்து வார்டனுக்கு கம்ருதன் வந்து காலமிக்கு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் காலமிக்கு விட்டது அங்கே தப்பு. ஆனால் இங்கே ரூம்குள்ளே போயிட்டு இந்த ரொமான்ஸ்லாம் பண்ணுது. அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான குறும்படங்கள்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது விக்ரம் ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டாருங்க, அங்கே ஒரு லவ் ட்ராக் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்லாம் சொன்னா. அப்போ வந்து இப்போல்லாம் போனால் மட்டன் பிரியாணி போடுவாங்க வீட்டில், இப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு போனால் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இவங்க. அதுக்கப்புறம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கண்டென்ட்டு. கும்பலாக வந்து சொல்கிறாங்க இது வந்து வெளியில் தப்பாக தெரியும், பார்க்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பர்சனல் ஜேர்னி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து கார்டியனா, இவர் வந்து ஹோம்ஒர்க்கு டிஸ்கஸ் பண்ண வந்தோன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கொன்றுவாங்க. நேற்று சொல்கிறாங்க கனி எதிரிலே வந்து அவர் கட்டி பிடிக்க இவங்க வந்து டே அது வரையும் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டே வெளியே போனால் நான் செத்தண்டா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே டாஸ்க் நடந்துருக்கு, கேப்டன்சி டாஸ்க்கு. அப்போ இவர் சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார்ல, அப்போ பக்கத்தில் அதே போல் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போன அம்மா பார்த்தாங்க, கொன்றுவாங்கடா அம்மா கொன்றுவாங்கடாவா அம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் சொல்லணும். இதெல்லாம் பர்சனல் மேட்ரு. இதிலெல்லாம் பெருசாக விஜேஎஸ் வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் விஜேஎஸ் போட்டு பொழக்கிறதுக்கு உண்டான சம்பவங்கள் அதையும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே போன வாரம் தான் திவ்யா அண்ட் சாண்ட்ரா கேஸில் மாட்டினாங்க. அதில் குறிப்பாக திவ்யாவை போட்டு தான் அதிகமாக அடித்தார். ஜெயிலுக்கு ஏன் போல, நீ பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் மறந்துடுறேன், அதெல்லாம் கேட்டால் உன் டாஸ்க்குன்னு சொல்வேன். விக்ரமை வெறுப்பேற்றுனது அதெல்லாம் வேற, நீ என்ன வேணால் பண்ணு, சண்டை கூட போடு, அதெல்லாம் நான் கேட்கல. பிக் பாஸ் வந்து டாஸ்க் லெட்டர் அனுப்பிச்சார்ல, அதில் சொன்னார்ல ஜெயிலுக்கு போக சொல்லி, ஏன் போகல அப்படின்னு கேட்டு அடித்தாரா. ஸோ இப்போ வியனா பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் லெட்டரே கீழ்ச்சி துண்டா போட்டிருக்காங்க. அதுதான் வந்து விக்ரம் வந்து கத்திட்டு இருந்தார்ல, விக்லரா வாட் த ஹெல் வியனா, கரஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, நேரடியாக லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரை போட்டு கிழிச்சிருக்கிற அப்படின்னு. நான் தெரியாமல் கிழிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அங்கே சபரி வந்து சொல்லிட்டா அப்படி. இப்போ வீக்கெண்ட்லேயும் சபரி வந்து சொல்லுவா அப்படி. ஏன்னா சபரி தான் இதுக்கான சாட்சி. டாஸ்க் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அங்கே எதுவும் பதில் கிடையாது. அதாவது கிழிக்கும் போது நான் மறந்துட்டேன் அப்படின்வாங்க, டாஸ்க் லெட்டரை கிழிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடி இருக்கு. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமித் அவருடைய ஷூவை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சது. 4 செட் இருக்குன்னா 4 செட்லையும் ஒரு ஷூவாக எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன சீக்ரெட் டாஸ்கா? ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்பட்டு அதை இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா மாசாக இருக்கும் வீக்கெண்டு. இதில் என்ன அது மாதிரி கேரக்டர் கொடுத்தாங்களா என்ன? ஆல்ரெடி உள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அரோரா கூட சொல்லியிருப்பாங்க, இது வந்து கேரக்டராக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு பண்ணியிருந்தா வேற, இல்லைனா இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு. எல்லாருமே அதான் நினச்சாங்க, சொல்லியிருக்கிறாங்க நிறைய முறை. ஆனாலும் கேட்கல. அங்கே அமித் வந்து கெஞ்சுறாரு, வந்து எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அது வந்து ஆர்த்தோ ஷூமா, அது எனக்கு வந்து பேக் பெயின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இருங்க நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், அந்த ஆள் உடம்பு சரியில்லைன்னு கத்திட்டு இருக்கா. அந்த ஆள் அப்பயும் பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க அந்த வேற ஜோடி ஷூ அதை ஒவ்வொன்றையும் போட்டுக்கிட்டு அவர் இம்பேலன்ஸாக இருக்குது ஒரு மாதிரி. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இது ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ தூரம் கெஞ்சும் போதும் கொடுக்கல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக அலைய விட்டு கடைசியாக வந்து க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுக்கும்போது அங்கேருந்து அப்படியே கேமரா லுக்கு வேற, கட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அங்கிருந்தே கேமராவை பார்க்குறாங்க இவங்க, ஏதோ மாசாக சம்பவம் பண்ணிட்ட மாதிரி. அதுக்கு செம்ம அடி இருக்கு. ஏன்னா மெடிக்கல் சுச்சுவேஷன் சொல்கிறாருல, நீ விளையாடலாம் மற்ற விஷயத்தில், ஒருத்தர் மெடிக்கல் சுச்சுவேஷன் சொன்ன பிறகும் நீ விளையாடணும்னா என்னது? மற்ற இடத்துலலாம் வந்து மெடிக்கல் இஷ்யூ யாராவது சின்னதாக ஏதாவது பண்ணிட்டா கூட என்ன சொல்லுவாங்க இவங்க, கம்ருதனுக்கும் கானா வினோத்துக்கும் சின்னதாக லேசாக உரசிச்சு, அப்போ வந்து கானா வினோத் என்ன சொன்னாருன்னு தெரியல, கம்ருதன் என்ன சொன்னான்னு தெரியல, 2 பேருக்குமே பீப் போட்டாங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரவுடிசம் பண்ணுறாங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி ஆட்களோடலாம் இங்கே இருக்க முடியல பிக் பாஸ், ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே போனாங்கல்ல. வான் பண்ணுங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்லாம் பிரஜனுக்கும் அதுதானே சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டாஸ்க் ஃபுல்லாக? ஏங்க அங்கே அமித் வந்து சொல்கிறாரு, ஏம்மா இதெல்லாம் ஒரு டாஸ்காம்மா, என்னம்மா விசித்திரமா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு ஃபன்னாம்மா, இது யாருன்னா பண்ணுவாங்களாம்மா, திருடுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு இவங்க சொல்கிறது, இந்த கேஸுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து வேற ஒரு பெரிய கேஸ் வாங்கிட்டு இருக்கு. அதில் வந்து சொல்கிறாங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதே திருடி இருக்கேன் சார், அதெல்லாம் பண்ணுவேன் சார் அப்படின்னு. சரி திருட்டு அப்படின்னா இன்னொரு கேஸ் வாங்குறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதே மிஸ் மண்டையில் சிக்கன் பீஸை சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு துண்டு எடுத்து மிஸ் மண்டையில் போட்டிருக்காங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது. பாவம் அந்த மிஸ்ஸு இன்னும் விட்டு வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இவங்கள. மிஸ் மண்டையில் போட்டுன்னு திரும்ப இந்த வயசுல சரி அப்போ பண்ண தப்ப இப்போ வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க நேஷனல் சேனல்ல. இங்கே கானா வினோத் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய கோட்டை சொல்லிட்டு அவர் பேரை சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரை மியூட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் மியூட் பண்ணல. இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் இல்லை, வெளியில் போகணும்ல, அப்படி ஒன்று பண்ணி காட்டியிருக்கிறாங்கல்ல. ஸோ போட்டு புலகணும்ல அவங்கள. விஜேஎஸ் கண்டிப்பாக இந்த சம்பவத்தில் போட்டு புலக போகிறாரு. இதுவரை கியூட்டு அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க நினச்சிக்கிட்டு, அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓப்பனாக வந்துருச்சு. இங்கே வந்து இனிமேல் வந்து பூஷி, ஆனால் இந்த டாஸ்க் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு ஓப்பனாக மாட்டினதுக்கு அப்புறமும் கூட நடிச்சிட்டு இருக்குங்க வந்து பூச்சிமா பூச்சியா போச்சாமான்னு கேட்குறாரு வினோத் வந்து. போஷி அப்படின்னு. என்னன்னா இவங்களுக்கு வராதான் தமிழ், பிச்சு பேசுவாங்களாம். அதை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இந்த சீசன் 8 பார்த்தீங்கன்னா ஒற்றன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ்குமார் நடிச்சிருப்பாரு. ஒற்றன்னா யாருக்குமே தெரியக்கூடாதுல்ல, ஆனால் இவர் தான் ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவர்கிட்ட அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க தெரியாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வீணா வந்து எவ்வளோ பேர் டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவங்க தனித்தனியாக பேசிட்டு இருக்காங்க தவிர இங்கே நேரில் வந்து சொல்லலை. இப்போ வந்து ஓப்பனாக வெளியே வந்துருச்சு இல்லை, மக்கள்லாம் பார்த்துட்டாங்கல்ல. ஸோ இப்போ விஜேஎஸ் கிட்ட வந்து மறுபடியும் அது மாதிரி நடிக்க முடியாது. அதில் நடிச்சா எல்லாரும் மறுபடியும் சொல்லுவாங்க, சார் டாஸ்க்ல நல்லா பேசுகிறா சார், இங்கே தான் சார் இது மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக அதாவது போன சீசனில் சௌந்தர்யான்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்கள காப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவே ஒரு காப்பி டம்மி அப்படின்னா இது அதுக்கு மேலே டம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேஸ் இதில் டாஸ்க் லெட்டரை கிழிச்சது, ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சது, இந்த கிளாஸ்க்கு போகாமல் ஓடி போய் வார்டன் ரூமில் தான் போய் ஒளிவாங்க. முதல் நாளே அந்த ரூமுக்கு நைட்டு போனதே அங்கே இருந்தது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கடைசியாக இரிட்டேட் ஆகி ரொம்ப பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்லர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து ஜோக்கர் மேக்கப் போடுறாரு. அதுக்கு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வார்டன் ரூமுக்கு தான் ஓடுறது. ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. திரும்ப அங்கேயே போனால் அங்கேயே போய் ஒளிகிறாங்க. போயிட்டு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி இருக்குது. எந்த இடம் வந்து ஒளிகிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து அவர் வராரு, எஃப்ஜே பார்க்குறாரு, இல்லை மறுபடியும் சுற்றி தேடுறாரு. எஃப்ஜே உடைய ஃபுல் வேலை என்ன தெரியுமா, வீணா ஓடி போய் ஒளிருது, வீணா வந்து இங்கே இல்லை கிளாஸ்லன்னு சொல்கிறது இவர். அதுக்கப்புறம் வீணா போய் தேடி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கூட்டம் வந்து கிளாஸில் விடுறது, திரும்ப ரிப்பீட்டு. இதை தான் வாரம் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து போர்டில் வந்து தப்பாக எழுதுனது, இதில் அம்மா கும்மா அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்கள. அங்கேயும் பார்த்தீங்கன்னா குட்டி வார்டன் வந்து சூப்பராக, குட்டி வார்டன் மட்டும் சூப்பர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாரம் ஃபுல்லாக டாஸ்க்கை எப்படியெல்லாம் ஸ்பாயில் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பார்வதி கலாச்சாரம் தான் ஹைலைட்டு இருக்கிறதுலே. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிய அழாதம்மா, அதுவும் தண்ணியில் அழுதுன்னா கண்ணீரே தெரியாதுமா அப்படின்லாம் கலாச்சிருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்களை யாருமே கொஞ்சம் கூட வந்து நம்பலை. அந்த அளவுக்கு டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. எக்ஸ்போஸ் ஆனதில் நீ தனியாக என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் ஏன் மற்றவங்களுடைய எஃபர்ட்டை வந்து நீ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழப்பார்ல. என்னது இதெல்லாம் ஸோ ஹெவியாக ரோஸ்ட்டு அப்படிங்கிறத விட ரோஸ்ட்லேயே ஹெவி ரோஸ்ட்டு காத்துட்ருக்கு இந்த வியனாக்கு. நிச்சயமாக அடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்போ கேமரா முன்னாடி போயிட்டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுவாங்களே. இதில் வெளியே அம்மா அவங்க சொன்னாங்கல்ல, வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, அது அவங்க சம்மந்தப்பட்டது பர்சனல். ஆனால் திரும்ப இவங்க தான் சொல்லிட்டுருக்காங்க, துரத்திடுவாங்க, கொன்றுவாங்க, செத்தேன் அப்படின்லாம். ஆனால் விஜேஎஸ் நிச்சயமாக மக்கள் விஜேஎஸ் மூலயமா நிச்சயமாக வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேஞ்சர் ஜோனில் முக்கியமான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இவங்க இருந்தாங்கன்னா, இப்போ அவங்க எதிர்பார்த்து வர்றது என்னன்னா வீக்கெண்டில் பயங்கரமாக கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து வருவாங்க வேணாம். ஆனால் அதையும் தாண்டி இவங்க இந்த வாரம் எஸ்கேப் ஆனாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் எஃப்ஜேவோட பண்ணிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்டு. அதுவும் அந்த கண்டென்ட் சூப்பராக இருக்குன்னு இல்லை, ஆதிரியை வயல் கார்டில் உள்ளே விடணும்,
சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் காப்பாத்துது அப்படின்னு தான் பார்க்கணும். மற்றபடி இவங்களுக்கு வந்து மக்கள் பார்த்து ரசிச்சு அப்படியெல்லாம் கிடையாது, ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. உள்ள இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாத்துக்கும் மேல போன வாரம் தான் ஜெயிலுக்கு வாண்டடா போறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சா, இந்த முறையும் வாண்டடா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதாவது அதை ஒரு டாஸ்காவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை விஜேஎஸ் கேட்டு வச்சு செய்ய போறாரு, புழக போறாரு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்க போது, ஆனால் ஒருத்தரும் நம்ப போறது இல்லை, எல்லாருமே சிரிக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒருத்தரை தவிர, எஃப்ஜேவை தவிர. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.